வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு முருங்கை. முருங்கை இலை, மரம், காய் இவற்றின் பயன்களை பற்றி பார்ப்போம். This video is sponsored by BuyMod mobile app. இந்த முருங்கை மரமானது நம் நாட்டில் எல்லா பகுதிகளிலும் எளிதில் கிடைக்கக்கூடியது. இந்த மரமானது வேர் முதல் இலை வரை அத்தனையும் மருத்துவ பொருளாக பயன்படுகிறது. இதனுடைய காய், இதனுடைய இலை, இதனுடைய பூ, இதனுடைய பட்டை, வேர் இவ்வாறு அனைத்துமே ஒவ்வொரு நோய்களுக்கான அருமருந்தாக விளங்குகிறது. This video is sponsored by BuyMod mobile app. இந்த அருமருந்தான இந்த முருங்கை இலையை சட்டியில் நெய் தடவி வணக்கி அதை பொரியலாக செய்து சாப்பிட்டால் நம் உடம்பில் உள்ள கிருமிகள் அனைத்தும் வெளியேறும். இரத்த சோகை குணமாகும், அனிமிக் என்னும் நோய் குணமாகும், இரத்தம் சுத்தமாகும், ஹீமோகுளோபினானது அதிகரிக்கிறது, இரத்தம் உருவாகிறது. பல் சம்பந்தமான அனைத்து வியாதிகளுக்கும் இந்த முருங்கை இலையானது அரியதொரு மருந்தாக பயன்படுகிறது. பல்லின் உறுதித்தன்மை அதிகரிக்க, சுத்தப்பல் நீங்க, உடைந்த பற்கள் சீராக, ஈறுகள் பலமடைய, இவ்வாறு அனைத்து பல் வியாதிகளுக்கும் நெய்யில் வணக்கப்பட்ட இந்த முருங்கை இலையானது அரியதொரு மருந்தாகும். இந்த முருங்கை இலையானது தோல் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமைகிறது. இதனுள் இரும்பு சத்து, தாமிரச்சத்து, சுண்ணாம்பு சத்து போன்ற நிறைய சத்துக்கள் நிறைந்திருப்பதனால் இது பல வகையிலும் நமக்கு அரியதொரு மருந்தாக பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த முருங்கை காயினுடைய விதையை பொரியல் செய்து கூட்டு செய்து சாப்பிட்டால் மூளை பலப்படுகிறது. மூளையினுள் ஏற்படும் கட்டி, பக்கவாதம், பார்க்கின்ஸ் முதலான அனைத்து நோய்களுக்கும் இந்த முருங்கை விதை அருமருந்தாகும். இந்த முருங்கை விதையை நாம் கூட்டு செய்து உட்கொண்டால் குழந்தையின்மை அவதிப்படும் நபர்களுக்கு தீர்வாக அமையும். தாது விருத்தியடையும், தாது உற்பத்தி அதிகரிக்கும், நல்ல விந்து சுரக்கும். ஆண்களுக்கு பாலில் இந்த முருங்கை இலை சாறை கலந்து குழந்தைகளுக்கு பருக கொடுத்தால் உடல் பலம் பெற்று ஆரோக்கியமாக வாழலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு பாலில் முருங்கை இலை சாறு கலந்து பருக கொடுத்தால் வயிற்றினுள் வளரும் குழந்தையானது நல்ல உற்சாகத்துடன் ஆரோக்கியமாகவும் இருக்கும். வயோதிகர்களுக்கு எலும்பு தேய்மானம் மற்றும் விபத்தினால் ஏற்படும் எலும்பு முறிவு முதலான எலும்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த முருங்கை இலையானது அரியதொரு மருந்தாகும். மிளகு ரசத்தினூடே நாம் இந்த முருங்கை இலை காம்புகளை சேர்த்து ரசம் வைத்து சாப்பிட்டோமானால் கை கால் முழங்கை வலி, சோர்வு முதலான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். இந்த முருங்கை காயின் உள்ளே இருக்கும் விதை எண்ணெயாக நமது முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். தற்போதும் இந்த எண்ணெய் கிடைக்கிறது. இந்த எண்ணெயானது சர்வரோக நிவாரணியாக அனைத்து விதமான நோய்களுக்கும் மருந்தாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட இந்த முருங்கை மரத்தை நாம் ஒவ்வொருவரும் நம் வீட்டினுள் வளர்த்து அதன் பயனை முற்றிலுமாக பெறுமாறு
கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. This video is sponsored by BuyMod mobile app.